அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் பல ஆண்டு காலம் கோரிக்கை வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருந்த திருவிடைமருதூர் தொகுதிக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு குக்கிராமங்கள் இருந்த திருவிடைமருதூர் தொகுதிக்கு 2025-26 கல்வி ஆண்டிற்கு புதிய கல்லூரியை வழங்கினார். அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 5 ஆண்டுகளில் 38 புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கப்பட்டு அதில் ஒரு கல்லூரி நம்முடைய திருவிடைமருதூர் தொகுதிக்கு கிடைத்தது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவிடைமருதூர் தஞ்சை மாவட்டம் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்ட கல்லூரி முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞருடைய பெயர் தாங்கிய கல்லூரியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொகுதி மக்களின் சார்பில் தொடர்ந்து அரசுக்கு வைத்த வண்ணம் இருந்தேன். பள்ளி படிப்பை தாண்டாமலேயே பல்கலைக்கழகங்களுக்கு பாடமான தலைவர், மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கல்வி வளர்ச்சிக்கு காமராஜரை போல் அயராது உழைத்த தலைவர், பெருந்தலைவர், அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். ஆரம்ப கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்றால் உயர்கல்விக்கு உயர்ந்த இடத்தை எடுத்துச் செல்வதற்கு முடிவு செய்து உழைத்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அதை தொடர்ந்து ஆராய்ச்சி கல்வி, உலக அளவில் கல்வி தமிழ்நாட்டின் தரம் உயர வேண்டும் என்பதற்காக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கொண்டாடுகிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எனவே இந்த தருணத்தில் கலைஞர் பெயரை திருவிடைமருதூர் கல்விக்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவிடைமருதூர் என்று அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே திருவிடைமருதூர் தொகுதி மக்களுடைய கோரிக்கையை பெருமையாக ஏற்று திருவிடைமருதூர் கல்லூரிக்கு கலைஞர் பெயர் சூட்டிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மக்கள் பிரதி என்ற முறையில் மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது கல்லூரி பெயர் மாற்றத்திற்கான நன்றி அறிவிப்பு செய்தி. அதை தொடர்ந்து 2015 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படாமலேயே கல்லூரி நிர்வாகம் இருந்தது தமிழகத்தில். எத்தனையோ நீதிமன்ற இடர்பாடுகள். ஆனால் கழக அரசு தளபதி தலைமையில் அமைந்ததற்கு பிறகு, திராவிட மாடல் அரசு அமைந்ததற்கு பிறகு 4000 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தாகும். அதன் பிறகு நீதிமன்றத்தில் நிறைய இடர்வுகள், ஆசிரியர் கூட்டமைப்பை சார்ந்தவர்களால் பல்வேறு நீதிமன்றத்தில் தடங்கள். குறிப்பாக இந்த எளியவன் கோவிசெழியன் ஆகிய நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த இடர்பாடுகளை எல்லாம் நீக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்தில் இருந்த தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சுமார் 2708 பேர் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பவர்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு பணியமர்த்திக் கொள்ளலாம், மீதம் இருக்கிற இடங்களில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை துரிதமாக எடுத்து வைத்ததனுடைய விளைவாக நீதிமன்ற தீர்ப்பை பெற்று அதன் பிறகு துறையின் மூலம் டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு நேற்றைய தினம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. 15 ஆண்டு காலம் நடத்தப்படாமலேயே இருந்த உதவி பேராசிரியருக்கான தேர்வினுடைய முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2708 உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு உயர்கல்வியில் நாம் உயர்ந்து நிற்கிறோம் என சொன்னால் அதற்கு பெருந்துணை புரியக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். முதல் கட்டமாக ஹிஸ்டரி, வரலாறு பாடப்பிரிவு, இரண்டாவதாக ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமையியல் பாடப்பிரிவு, மூன்றாவதாக இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், இந்திய பண்பாட்டுத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை, நான்காவதாக மரைன் பயாலஜி, ஐந்தாவதாக வைல்டு பயாலஜி, வனவிலங்கியல் ஆகிய 5 பாடப்பிரிவுகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் 54 பாடப்பிரிவுகளுக்கு தேர்வு நடைபெற்றுள்ளது. 2708 பேர் தேர்வு செய்யப்பட வேண்டியதற்கு 40,000க்கு மேற்பட்ட தேர்வாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். டிஆர்பி மூலமாக முறையாக நேர்காணல் நடத்தப்பட்டு உரிய பணியிடங்கள் அனைத்தும் நடத்துவதற்கு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே 15 ஆண்டு காலம் செய்ய இயலாத உதவி பேராசிரியர் நியமனத்திற்கு உதவி புரிந்து பெருந்தன்மையோடு உயர்கல்விக்கு உதவி புரிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும்
துறையினுடைய அதிகாரிகளுக்கும் துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தொடர்ந்து தொடர் பிரச்சனை, கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சரர், எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும், இஎஸ்ஐ பிஎஃப் வேண்டும், மாதப்பேறு விடுமுறை வேண்டும், தொடர்ந்து 12 மாத காலமும் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைத்த வண்ணம் இருக்கிறார்கள். இதற்கிடையில் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கு மேலான உத்தரவை நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசு உயர்கல்வித்துறை அரசாணை பிறப்பித்திருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு 9:30 மணி அளவில் இதற்கான தரவுகள் முழுமையாக பெறப்பட்டதற்கு பிறகுதான் இன்று காலையிலே இந்த மகிழ்ச்சியான செய்தியை தமிழகத்தில் போராடி கொண்டிருக்கிற, கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிற அனைத்து கௌரவ உரிமையாளர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தியை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் ஊதியத்தை உயர்த்தி தந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போராடி கொண்டிருக்கிற பேராசிரியர்கள் சார்பிலும், கல்வியாளர்கள் சார்பிலும், கல்வித்துறை சார்பிலும், உயர்கல்வித்துறை சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் விரிவான விளக்கம் என்னவென்று சொன்னால், கௌரவ உரிமையாளர்களுக்கு 2015 15,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டது. 2022 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் 5,000 ரூபாய் கூடுதலாக உயர்த்தி தந்தோம். 20,000 ஆனது. 2024 மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் 5,000 கூடுதலாக்கி தந்தார். 25,000 ஆனது. இன்றைக்கு 2026 இன்றைக்கு இப்போது 5,000 ரூபாயை கௌரவ உரிமையாளர்களுக்கு கூடுதலாக வழங்கியிருக்கிறோம். ஆக 15,000 இருந்த கௌரவ உரிமையாளர்களுடைய ஊதியத்தை 2022 கழக அரசு 5,000, 24 தளபதி அரசு 5,000, 26 மீண்டும் தளபதி அரசு 5,000 என்று 15,000 30,000 வழங்கிய திராவிட மாடல் முதல்வர் தளபதியை தமிழகத்தில் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். இதில் பாலிடெக்னிக்கல் தொழில்நுட்ப கல்லூரியில் பணியாற்றுகிற விரிவுரையாளர்கள் 586 பேர், கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் 8,751 பேர், பொறியியல் கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் 319 பேர். ஆக 9,646 பேருக்கு 5,000 கூடுதல் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்பட்டு கௌரவ உரிமையாளருடைய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். எனவே உயர்கல்வியில் பார்த்து இன்றைக்கு 38 புதிய கலை அறிவியல் கல்லூரி தொடங்கியதனுடைய விளைவு 18,000க்கு மேற்பட்ட மாணவர் சேர்க்கை அதிகரித்திருக்கிறோம். 64 கல்லூரிகளில் ஷிப்ட் 2 முறையை கொண்டு வந்திருக்கிறோம். 250க்கு மேற்பட்ட பாடப்பிரிவுகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இந்தியாவில் உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் என்று சொன்னால் அதற்கு அனைத்து நிலையிலும் உதவி புரிகிற முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை துறையின் அமைச்சர் என்ற முறையிலும் மக்களின் பிரதி என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.